நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய். நாங்கள் பேசுகிற சமூக நீதி அரசியலை நாங்களும் பேசுகிறோம் என்று உரத்து சொல்லுகிறார். என்ன முரண்பாடு இருக்கிறது? இன்னும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இது குழப்பம் இல்லை, இதுதான் அரசியல் நுட்பம். இந்த அரசியல் நுட்பத்தை புரிந்து கொள்ளாதவன் தான் திருமாவளவன் குழம்புகிறான் என்கிறான். அவன் குழம்பி போய், நான் குழம்பவில்லை. ஒரு நெருக்கடியில் இருந்தது, ஆட்சி அமைக்க முடியாத ஒரு இக்கட்டு இருந்தது. 2 இடம் தேவைப்பட்டது. இந்த 2 இடம் கொடுத்தால் தாவேக ஆட்சி அமைத்துவிடும். இந்த 2 இடம் கொடுக்க முடியவில்லை என்றால் அது வேறு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி வரும். என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டி வரும்? ஒன்று அதிமுகவை உடைக்கணும், இல்லைன்னா அதிமுக ஆதரவை அவங்க பெறணும், இல்லைன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாமக ஆதரவை அவங்க பெறணும். இந்த நிலை வேண்டாம் என்று உறுதியாக அவர் எடுத்ததால் திமுக கூட்டணியில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிற காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, ஐஎம்எல் ஆதரவு வேண்டும் என்று வெளிப்படையாக அவர் கடிதம் எழுதுகிறார். ஊடகங்களுக்கு அது அனுப்பப்பட்டது. திருமாவளவன் தரவில்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விடுவது இல்லை. ரெடியா இருந்தாங்க பாமக, உள்ள நாங்க வரலாம், 4 எம்எல்ஏ ரெடியா இருந்தாங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் என்று கொள்கை அடிப்படையிலே தாவேக நினைத்ததால் அதை அவர்கள் தவிர்த்தார். அதுதான் அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஒருவரின் ஆதரவு நமக்கு தேவையில்லை. மதசார்பற்ற சக்திகளாக இருக்கிற இவர்களின் ஆதரவு நமக்கு தேவை. தேர்தலுக்கு முன்பு திருமாவளவன் விமர்சித்திருந்தாலும் இப்போது மதசார்பின்மையை காப்பதற்காக திருமாவளவன் தேவை. அதுதான் தாவேக நிலைப்பாடு. தேர்தலுக்கு முன்பு விஜய் அவர்களை திருமாவளவன் விமர்சித்திருந்தாலும் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியது திருமாவளவனின் பொறுப்பு. அவர் துணிந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவு எனக்கு தேவையில்லை. இந்த விளக்கத்தை எல்லாம் நான் யாருக்கோ சொல்லுகிறேன் என்று எண்ண வேண்டாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை நீங்கள் தெளிவு பெற வேண்டும். ஏன்னா அந்த சோசியல் மீடியாவில் எழுதுற நீங்களும் படிச்சுட்டு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க குழப்பம் தான் நீங்க முயற்சிக்கிறாங்க. அதாவது திமுக எவ்வளவு இடங்களை இழந்திருக்கிறது, அதிமுக எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பறிகொடுத்திருக்கிறது, பாஜக எவ்வளவு 9% வாக்குகளை பறிகொடுத்திருக்கிறது, நாம் தமிழர் 4% வாக்குகளை 50% 50% அவங்க வாங்கின வாக்குல இருந்து அவங்க பறிகொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பேசாமல் விடுதலை சிறுத்தைகள் ஒண்ணுமில்லை. ஏன்னா எப்படி இங்கே அரசியல் நடந்தாலும் சிறுத்தைகள் மையமாக இருக்கிறார்கள், ஒரு சென்ட்ரிக்கல் போர்ஸாக இருக்கிறார்கள். சென்ட்ரிக் போர்ஸ், ஒரு மைய சக்தியாக இருக்கிறார்கள். எனவே சிறுத்தைகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்படுகிறார்கள். அதற்கு சிறுத்தைகள் இடம் கொடுப்போமா? மீண்டும் சிறுத்தைகளை மையப்படுத்திய தமிழக அரசியல் இயக்கம்